தற்போது உலக நாடுகளே பதற்றமான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது மத்திய கிழக்கு எங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஈரானினுடைய அதியுச்ச தலைவராக உள்ள ஆயத்துல்லா அலி கமைனி கொல்லப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது ஈரானினுடைய அரச ஊடகமே அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இல்லை அவர் இருக்கின்றார் என பல்வேறு விதமான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ஈரான் பகுதியில் தொடர்ச்சியாக ஈரானினுடைய பதில் தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டேல், சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானின் தாக்குதலால் சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளது. தொடர் ஏவுகணைகள் தாக்கப்படுகிறது, ரோன் மூலம் தாக்குதல்கள் இடம்பெறுகிறது. ஸ்டேலும் மிக பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானினுடைய பல இடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் குண்டுகள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பலத்த சேதத்தை ஸ்டேல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது ஈரானின் பல இடங்களிலும் தொடர்ச்சியாக புகைமண்டலங்கள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய அதியுச்ச தலைவராக இருக்கின்ற அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என முதல் ஸ்டேலினுடைய ஜனாதிபதி நெதன்யாகு தொடர்பாக தெரிவித்திருந்தார். அவர் கொல்லப்பட்டலாம். அவருடைய இருந்த இடம் நேற்றைய தினம் மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் பகுதியில் தாக்குதல் ஏற்படுத்திய போது துல்லியமாக தாக்கி அலி கமேனியினுடைய அவருடைய அலுவலகம் மற்றும் அவர் இருந்ததாக குறிப்பிடுகின்ற இடங்கள் அழிக்கப்பட்டது. அவை முற்றுமுழுதாக இடிபாடுகளுக்குள் சிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் என ஸ்டேலிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி ஸ்டேலினுடைய தலைவர் நெதன்யாகுவும் இதனை அறிவித்தார். இதன் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய சமூக வலைத்தளத்தில், உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் ஈரானினுடைய அதியுச்ச தலைவர், பயங்கரமான ஆபத்தான தலைவர் அலி காமெனி கொல்லப்பட்டார், இனி மக்கள் ஜனநாயக ரீதியான ஓட்டத்துக்கு தயாராகுங்கள் என்ற ஒரு அழைப்பை டொனால்ட் ட்ரம்ப் விடுக்கிறார். அப்பொழுதும் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. முதலே ஸ்டேல் ஈரானினுடைய பாதுகாப்பு தலைவராக இருந்த, பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்தவர் கொல்லப்பட்டார் என தெரிவித்தார். ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள் மற்றும் வெளிவகார அமைச்சர் அது மறுக்கப்பட்டது. அவர் நலமுடன் இருக்கிறார் என தெரிவித்தார்கள். பின்னர் வெளிவகார அமைச்சர் அதன் பின்னர் தொடர் தாக்குதலுக்கு அடிப்படையில் ஈரானின் வெளிவகார அமைச்சரும் கொல்லப்பட்டதை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. அதன் பின் அவரும் மரணமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர்ப்பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதல்களை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஈரான் மேற்கு பகுதியில் ஸ்டேலின் தாக்குதல்கள் இடம்பெற்று வந்த நிலையில் ஸ்டேலின் மீது தாக்குதலை தொடுக்க ஈரானும் பதில் நடவடிக்கை எடுத்தது. கட்டார், துபாய், குவைத் போன்ற பல பகுதிகளில் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக மத்திய கிழக்கினுடைய வான்பரப்புகள் அனைத்தும் மூடப்பட்டது. இதனால் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய விமான சேவைகளும் பாதிப்பு ஏற்படுத்தியது மற்றும் உலக நாடுகளுடைய விமான சேவைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஈரான் அதிரடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவர்கள் உயிரிழந்துள்ளதாக தற்போது அமெரிக்க அரசு நிறுவனமும் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் ஸ்டேல் அமெரிக்கா வலிந்து தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராகி பலத்த தாக்குதலை மேற்கொள்கின்றது. இதனால் ஈரான் பதில் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் அமெரிக்க நிலைகளுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் அனைத்தும் ஈரானால் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டார் ஏர்பேஸ் அந்த பகுதிகளுக்கான தமது சேவைகளை நிறுத்தியது. ஸ்டேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதால் அபுதாபியில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் கடும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஈரானினுடைய புரட்சி படைகளின் தளபதி, சில அரசு அதிகாரிகள் ஸ்டேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் அறிவிக்கின்றது. புரட்சிகர படைகளின் தளபதி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்த நிலையில் ஈரான் அதனை மறுத்தது. பின்னர் அது உறுதிப்படுத்தப்பட்டது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமும் அவர்கள் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தி ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அதன் பின்னர் கொல்லப்படுகிறார். நேற்று நள்ளிரவு நேரங்களில் அவர் கொல்லப்பட்டார். இலங்கை மக்கள், அதாவது ஈரான், துபாய், கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வசிக்கின்ற, பஹ்ரைன் போன்ற இடங்களில் இருக்கின்ற இலங்கை வாழ் மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் விசேட அறிவிப்புகளை மேற்கொண்டு தூதரகங்களின் ஊடாக உதவிகளை வழங்கி வருகிறது. யுத்தம் இடம்பெறுகின்ற பகுதியில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் முடிந்தவரை பாதுகாப்பாக இருக்குமாறும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்களை விடுத்து வருகிறது. உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் மக்கள் இங்கு தொழில் ரீதியாக இருப்பதன் காரணமாக அனைத்து நாடுகளும் அச்ச நிலையிலும் உள்ளது. அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தொடர்ச்சியாக
பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாட்டினால் மேற்கொள்ளக்கூடிய முடியுமான வரையிலான உதவிகளை இலங்கை அரசாங்கம் தற்போது தம்முடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. ஆஸ்திரேலிய செய்தி சேவை அறிவித்த ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது, ஸ்டேலிய தாக்குதல்களில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர்தாஸ் கொல்லப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக ராய்ட்டரும் உறுதிப்படுத்தியது. ஈரானில் ஸ்டேலி முதலீடு தொடர்பாக அறிவித்தது அவர் கொல்லப்பட்டதாக. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயம், ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி கொமைனி இறந்துவிட்டார். சனிக்கிழமை நேற்றைய தினம் அமெரிக்காவும் ஸ்டேலும் பல ஈரானிய நகரங்களை தாக்கியது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமெரிக்க அதிபர் தன்னுடைய ருத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி இறந்துவிட்டார். இது ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பெரிய அமெரிக்கர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் கமேனி மற்றும் அவரது இரத்த வெறி கொண்ட குண்டர்கள் கும்பலால் அல்லது அந்த வெறி கொண்ட கடையர்களால் கொல்லப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. அவர் நமது உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை தவிர்க்க முடியவில்லை. மேலும் ஸ்டேலுடன் நெருக்கமாக பணியாற்றியதால் அவரோ அல்லது அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களோ செய்யக்கூடியது எதுவும் இல்லை. ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்பப் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது எனவும், அவர்களில் பல IRGC இராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு மற்றும் போலீஸ் இனி போராட விரும்பவில்லை. எங்களிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதம் எதிர்பார்க்கிறார்கள் என நாங்கள் கேள்விப்படுகிறோம். நேற்றிரவு நான் சொன்னது போல் இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்க முடியும், பின்னர் அவர்களுக்கு மரணம் மட்டுமே கிடைக்கும் என மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம்பிக்கையுடன் IRGC மற்றும் போலீசார் ஈரானிய தேசபக்தர்களுடன் அமைதியாக ஒன்றிணைந்து நாட்டை அதன் மகத்துவத்துக்கு மீண்டும் கொண்டுவர பிரிவாக இணைந்து செயற்பட வேண்டும். இந்த செயல்முறை விரைவில் தொடங்க வேண்டும். கமனியின் மரணம் மட்டுமல்ல, நாடும் ஒரு நாளில் நாடு மிகுந்த அளவில் அழிக்கப்பட்டுள்ளது, கூட முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களின் கனரக மற்றும் துல்லியமான குண்டு வீச்சுக்கள் இந்த வாரம் முழுவதும் அல்லது எங்கள் இலக்கான மத்திய கிழக்கு முழுவதும், உண்மையில் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநிறுத்தும் வரை இடையறாது தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்டேலினுடைய தலைவர் நெதன்யாகுவும் ஈரானுடைய மக்கள் இனி பொறுத்தது போதும், வீதிக்கு இறங்குங்கள், உங்களுடைய காலம் வந்துவிட்டது, வீதிக்கு இறங்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என தொடர்ச்சியாக மக்களை பகிரங்கமாக அழைப்பு விடுத்து அவ்வாறு திசை திருப்புகிறார். இந்த நிலையில் இந்த ஸ்டேலினுடைய அமெரிக்காவினுடைய இணை தாக்குதல் காரணமாக அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவருடைய மகள், பேத்தி, மருமகள் ஆகியோர் மரணமடைந்துள்ளதாக ஈரானினுடைய அரச ஊடகம் தற்போது காலை உத்தியோகபூர்வமாக அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதனூடாக ஈரானின் அதி உச்ச தலைவரினுடைய சகாப்தம் முடிவடைந்துள்ளதாக நம்பக்கூடிய வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் தொடர்ச்சியாக அவர் பொதுமக்களுக்கு உரையாற்றுவார் எனவும், ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்பொழுதும் அவர் உயிருடன் இருக்கின்றார் என்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தி சிறிய காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் ஈரானுடைய அதி உச்ச தலைவர் கமேனி உரையாற்றுவது போல், நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது போல் ஒரு காணொலியும் வெளியிடப்பட்டு அதுவும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. AI காணொலி என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. எனினும் தற்போது அரச மட்டத்திலும் ஈரானுடைய அரச மட்டத்திலும் மற்றும் உலகின் முக்கிய அரசு தலைவர்களும் அவருடைய மரணம் தொடர்பாக இறந்துவிட்டதாக குறிப்பிட்டு வருகின்றனர். எனினும் அது தற்பொழுது வரையிலும் மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் போர்ப்பதற்றம் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டு, குறிப்பாக யாழ்ப்பாணம், வடமாகாண பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் எரிபொருளுக்கு மக்கள் வரிசையில் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையினுடைய மாதாந்த எரிபொருள் திருத்தத்தின்படி நேற்றைய தினம் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 92 ஒக்டோன் பெட்ரோல் ₹1 அதிகரிக்கப்பட்டு ₹284 காணப்படுகின்ற நிலையில் நேற்றைய தினம் அது மாற்றப்பட்டது. ஆனால் நேற்று மதியத்திலிருந்தே பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெருந்திரளான மக்கள் கூட்டமாக எரிபொருளை பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்ததன் காரணமாக பல எரிபொருள் நிலையங்கள் பெட்ரோல் இல்லை என்ற அறிவிப்புகளை வெளியிட்டு மூடியிருந்தது. இவ்வாறு தொடர்ச்சியாக அங்கு வரிசைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. இன்றைய தினமும் அந்த வரிசைகள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். எரிபொருள் திருத்தத்தின்படி லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டர் விலை ₹4 அதிகரிக்கப்பட்டு ₹281 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் ₹6 அதிகரிக்கப்பட்டு ₹329 விற்பனை செய்யப்படுகிறது. 92 ஒக்டோன் பெட்ரோல் 1 லிட்டர் விலை ₹1 அதிகரித்து ₹293 காணப்படுகிறது. 95 ஒக்டைன் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய்
ஒக்டேன் பெட்ரோல் 95 340 ரூபாவும் மண்ணெண்ணெய் 182 அந்த விலைகளில் மாற்றம் இல்லாமல் தொடர்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையில் இந்த போலியான பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கில் போர் சூழல் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கையினுடைய எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். மத்திய கிழக்கில் போர் பதட்டம் உருவாகியுள்ள நிலையில் நாட்டில் சில பகுதிகளில் பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு விரைந்து முண்டியடிக்கின்றனர். இது தொடர்பாக வெளியிடும் போது இலங்கைக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித சிக்கலும் இல்லை. எனவே மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். அத்தோடு 37 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் 35 நாட்களுக்கு தேவையான டீசலும் கையிருப்பில் உள்ளதுடன் 47 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருட்களும் இலங்கையில் கையிருப்பில் உள்ளது. எனவே எவர்களும் அச்சப்பட வேண்டாம். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு எவ்வித இடையூறுகளின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழில் தொடர்ச்சியாக பதற்றங்கள் இருப்பதன் காரணமாக யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் நரலிங்கம் பிரவீன் ஒரு அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய வேண்டாம், சேஃப்டி கட்டுப்பாட்டை தவிர்க்குமாறு விநியமாக மக்கள் காங்கிரஸ் துறையில் உள்ள பெட்ரோல் கையிருப்பானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். மேலும் PS ராஜபக்சவுடன் தொலைபேசி மூலம் தாம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான 1 மாதத்துக்கான பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக தம்மிடம் தெரிவித்துள்ளார் என்பதை அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு இதன்போது தெரியப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார்.